ரவீந்திரன் சார், திரு ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பின் போது அன்புமணி மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அந்த குற்றச்சாட்டுக்கு பிறகாக தான் அன்புமணி பாமக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வராரு. பல அதிகபட்ச நிர்வாகிகள் அன்புமணிக்கு ஆதரவாக இருப்பது தான் அந்த கூட்டம் மூலமாக நமக்கு பார்க்க முடியுது. அப்போ இந்த பாமகவிலிருந்து திரு ராமதாஸ் ஓரங்கட்டப்படுகிறாரா அப்படின்னு நம்ம இதில் புரிஞ்சுக்கலாமா, எடுத்துக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சிகளிலும் இரட்டை தலைமை என்பது இது போன்ற சிக்கல்களை உருவாக்கும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்டுள்ள இந்த முரண்பாடு என்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒன்று, விசித்திரமானதும் கூட. காரணம், ஒரு வயது முதிர்ந்த ஒரு தந்தைக்கு பிறகு அந்த இயக்கம் தமையனை சென்றடையும் என்பது வழக்கமான நடைமுறை. ஆனால் ஒரு குடும்ப பின்னணியில் சிக்கி கொண்ட மருத்துவர் ஐயா அவர்கள் தற்பொழுது இது போன்ற செயல்களிலே பேச்சுக்களிலே பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த மட்டிலே ஒரு அரசியல் கட்சியாக மட்டுமே நாம் அதை கணித்து விட முடியாது. காரணம், 37 ஆண்டு காலம் இந்த தமிழகத்துல அந்த கட்சி தன்னுடைய பயணத்தை பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சமூகத்தினுடைய பின்புலமாக அந்த கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த சமூகத்திற்கான அடையாளமாகவே அந்த கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஆரம்ப காலகட்டத்திலே அப்போது அமைச்சராக இருந்த மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள், அதற்கு பிறகு மரியாதைக்குரிய சேலம் வீரபாண்டியார் அவர்கள், அதற்கு பிறகு அன்பு தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள், அதற்கு பிறகு வன்னி அடிகளார் அவர்கள், அதற்கு பிறகு திரேர் அவர்கள், அதற்கு பிறகு நடராஜன் அவர்கள், இப்படி பல தலைவர்கள் அர்ப்பணிப்போடு அனைவரும் இணைந்து இந்த இயக்கம் வளர்க்கப்பட்டது. ஆனால் தலைவராக இவர்களை எல்லாம் தலைவராக ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொண்டுதான் ஒரு சமுதாய அடையாளத்தோடு சமூகத்திற்கு இந்த தலைவரை அடையாளம் காட்டி இந்த இயக்கம் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. ஒரு அரசியல் நிகழ்வுகளிலே அதிமுகவோடு கூட்டணி அமைத்து பல வெற்றிகளை பெற்றிருக்கிறது, திமுகவோடு கூட்டணி அமைத்து பல வெற்றிகளை பெற்றிருக்கிறது. ஆனால் அதிமுகவோடு தோல்வியும் சந்தித்திருக்கிறது, திமுகவோடு தோல்வியும் சந்தித்திருக்கிறது. இது அரசியல் சூழலிலே ஏற்பட்ட கூட்டணி மாற்றங்கள், நிகழ்வுகள், கால சூழலுக்கு ஏற்ப இந்த வெற்றி தோல்விகள் எல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு மிகப்பெரிய சமுதாய வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டு இயங்குகிற ஒரு இயக்கம் இரண்டு தலைவர்களுமே பொறுப்பில்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வேதனையின் உச்சம். இளைஞர்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தனக்கு வர வேண்டிய சலுகைகள் மறுக்கப்படுகிறது, தனக்கு உரிமைகள் கிடைக்காமல் இருக்கிறது. ஒரு 10.5% இடஒதுக்கீட்டிற்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த போராட்டத்தை அளவிலே பெற்று போன ஆண்டு தேர்தலிலே சட்டமன்ற முடிவுக்கு முன்னதாக கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் சந்தித்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் வேறு களம் காண வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால் ஏற்பட்ட சரிவு, கட்சியினுடைய அங்கீகாரம் போயிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழந்திருக்கிறோம். தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறோம். எனவேதான் 3 ஆண்டுகள் இந்த கட்சியை உன்னுடைய தலைமையின் கீழ் விட்டதின் விளைவாக இது போன்ற பின்னடைவுகளை சந்தித்திருக்கிறது கட்சி. எனவே நீ சற்றும் அமைதியாக இரு, நான் கட்சியை நடத்துகிறேன், நான் மீண்டும் இந்த கட்சியை எழுச்சி பெற செய்ய வேண்டும் என்கிற அவசியம் ஏற்பட்டதன் அடிப்படையில் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் மருத்துவர் சின்னையா அவர்கள் தலைமை பொறுப்புக்கு நான் வந்த பிறகு மீண்டும் நான் ஒதுங்குவதிலே அர்த்தம் கிடையாது. நான் என்னால் பின்னடைவை சந்தித்திருந்தால் அந்த பின்னடைவை சரி செய்து நான் முன்னேற்ற பாதையிலே கொண்டு வந்து எழுச்சியை உருவாக்குவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு குடும்பத்தை சார்ந்த தந்தையும் தமையனும் வெளி உலகத்திற்கு தெரியக்கூடிய வகையிலே இது போன்ற வெளிப்படையாக பேசுவது என்பது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியும் தவிர்க்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. வெளி உலகத்தில் பேசக்கூடாது. அது மட்டுமல்ல, தனக்கு பிறகு இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய, தன்னால் அடையாளம் காட்ட, மாற்றம் முன்னேற்றம் என்று அடையாளப்படுத்தி தமிழக முதல்வர் வேட்பாளராக தன்னால் அடையாளம் காட்டப்பட்ட தன்னுடைய மகனை ஒரு பொது வெளியிலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர் தாயார் மீது தண்ணீர் பாட்டிலை வீசினார், நான் தவறு செய்து விட்டேன், அவர் அமைச்சராக்கியது தவறு, தலைவராக்கியது தவறு என்பதெல்லாம் பேசுவது எதிர்கால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நலனுக்கும் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய குந்தகத்தை விளைவிக்கும். ஆக இந்த 2 தலைவர்களுமே தன்னுடைய பொறுப்பை மறந்து பொறுப்புக்கு மாறாக செயல்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு குடும்ப சண்டையாக கூட கருதலாம். ஆனால் எதிர்காலத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், சமூகத்திற்கான சலுகையை பெற வேண்டும், நமக்கான உரிமையை பெற வேண்டும்.
நீண்ட நெடிய போராட்ட களம் தயாராக இருக்கிறது. அந்த போராட்ட களத்திற்கு நாம் தயாராக வேண்டிய சூழல் தேர்தல் காலம். அந்த தேர்தல் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போன்ற காலகட்டங்களிலே கட்சியில் இதவு போல பிளவுகளை ஏற்படுத்துவது தொண்டர்களிடையே ஒரு மிகப்பெரிய சோர்வை உண்டாக்கும், மிகப்பெரிய பிளவை உண்டாக்கும், பொதுமக்களிடத்திலே ஒரு அந்யோன்யத்தை குறைக்கும், வாக்காளர்களிடத்திலே ஒரு விரக்தியை உருவாக்கும். இந்த செயல் ஆரோக்கியமான பொது வெளியில இது கொண்டு வந்திருக்க கூடாது, ஆனா கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அடுத்த கட்டமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திரு ஜி.கே. மணி அவர்கள் இருவருக்கு இடையே சமரச பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வராரு. இப்போ செய்தியாளர் சந்திப்பின் போது கூட ராமதாஸ் அவர்கள் சற்று இறங்கி வந்திருக்காரு, அன்புமணி சற்று இறங்கி வந்தால் இதுக்கு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா டாக்டர் ராமதாஸுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அன்புமணி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கும்போது மீண்டும் இது சரியாவதற்கும் இருவரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஜி.கே. மணி அவர்கள் இருவருக்கும் சமரசம் செய்ய முற்படுகிறார், வரவேற்போம். ஆனால் ஜி.கே. மணி யார்? ஏற்கனவே எங்கிருந்தார்? அவர் இயக்கத்தில் தான் இருக்கிறார், செயல் தலைவராக இருக்கிறார். ஜி.கே. மணி இருந்த போதுதான் இந்த பிரச்சனை உருவாகி இருக்கிறது. தலைவர்கள் எல்லாம் ஒன்னாதானே இருந்தாங்க. ஜி.கே. மணி எங்கேயோ இருந்தது போலவும், தலைவருக்கு தமையனுக்கும் பிளவு ஏற்பட்டது போலவும், மீண்டும் சமரசம் பேச ஜி.கே. மணி வருவது போலவும் இது ஒரு சித்தரிக்கக்கூடிய வேலை. தலைவர்களிடத்திலே பிளவு உருவாக்குவதற்கான சொல்லியிருக்கேன், ஆனா நான் சொல்லியும் அவங்க கேட்கல அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு ஜி.கே. மணி. ஜி.கே. மணி என்பவர் குடும்பத்தோடு ஒன்றி போனவர், புதிய தலைவர் அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியிலே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அவர் தலைவராக இருந்தவர். பாட்டாளி மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்களை பற்றியும் அன்புமணி அவர்களை பற்றியும் அனைத்தையும் முன்மையாக அறிந்தவர். தன்னுடைய திட்டங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் செயல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன, அதிகாரம் என்ன, யார் எப்படி செயல்படுவது என்பதையெல்லாம் ஜி.கே. மணி தான் முழுமையாக செயல்படுத்தியவர். இருவரும் தலைவர்களுக்கும் அவர்தான் இங்கு தலைமையல் பீடத்தில் இருந்து அனைத்துமே செய்திருக்கிறார். நான் ஜி.கே. மணி அவர்களை குற்றம் சாட்டவில்லை. நான் கேட்கிறேன், இந்த பொது வெளியிலே விவாதத்திற்கு வருவதற்கு முன்னதாக ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை? நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சி மட்டுமல்ல, ஒரு சமூகத்தினுடைய அடையாளம், ஒரு சமூகத்திற்கான அடையாளம். ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, வெளிப்படையா பேசணும்னா, இந்த சமூகத்துல வன்னியர்கள் அந்நியர்களாக பார்க்கப்படுகிறார்கள். ஆக வன்னியர்களுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிற ஒரு அரசியல் கட்சி, ஒரு இயக்கம் இது போன்று விமர்சனத்திற்கு ஆளாவது ஏற்புடையதா? இது போன்ற விமர்சனத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு விட்டு பிடிக்கலாமா? இதை வளர விட்டுருக்க கூடாது, தொடக்கத்திலே சரி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு முற்றிய பிறகு ராமதாஸ் அவர்கள் சற்று இறங்கி வந்துட்டாரு அப்படின்னு ஜி.கே. மணி சொல்றாரு. அன்புமணி இறங்கி வந்தால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்ற போது ராமதாஸுடைய குற்றச்சாட்டுகள்லாம் பகிரங்கமா பல குற்றச்சாட்டை முன்வைத்தார். 35 வயதில் அவரை மத்திய அமைச்சராவது இங்கு மிகப்பெரிய தவறு, ஒரு நொடியில் பாமகவை உடைத்து விட்டார், அதே போன்று தன் தாயின் மீது பாட்டிலை வீசி எறிந்தார், இந்த மாதிரி நிறைய பகிரங்கமான நிறைய பொய் பேசுகிறார் அப்படின்னு பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பிறகும் கூட இருவரும் இணைவதற்கும் இனி பழையபடி சுமூகமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு வர வேண்டும், வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும், இருவரும் இணக்கமாக என்று செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி பின்புலமா இருக்கிறதா என்பதுதான் தலைப்பு. உண்மையில் பாரதிய ஜனதா கட்சி தான் பின்புலம். இந்த பிளவுக்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சி தான். நாங்கள் ஏற்கனவே இந்த பலமுறை விவாதத்தில் சொல்லி இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, சட்டமன்ற 21ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவோடு கைகோர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது, கட்டாயம் இருந்தது, கைகோர்த்தார்கள். அதுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வருகிற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே அன்புமணி மேல் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை காரணம் காட்டி, அந்த வழக்கின் காரணமாக நீங்கள் எங்களோடு தான் வர வேண்டும் என்று நிர்பந்தம் படுத்தியதன் காரணமாகத்தான் டாக்டர் அவர்களுடைய காலில் விழுந்து அழுது கூட்டணி மாற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இதை நான் சொல்லல, மருத்துவர் ஐயாவே சொல்லியிருக்கார். பாண்டிச்சேரியில் இருந்து கடிதத்தில் கையெழுத்திடுவதற்காக கடிதம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி அன்புமணி மீதான வழக்கை சுட்டிக்காட்டி அதை மிரட்டி பாஜக கூட்டணி வைத்தார்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட, அன்புமணி மீது இருக்கக்கூடிய வழக்கை அவங்க மிரட்டுறாங்க அப்படின்னா அது ராமதாசும் அன்புமணிக்கு ஃபேவரா தான் செயல்பட்டு இருக்கணும். நீங்க பாட்டாளி மக்களுக்கு எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் தேசிய கட்சியோடு ஒன்றிணைந்து செயல்படுமையானால் விரைவில் காணாமல் போகிவிடும். இதுதான் வரலாறு. நீங்கள் மாநில பிராந்திய கட்சியோடு இணைந்து அவர்கள் தலைமை ஏற்று தேசிய கட்சியும் ஒரு அங்கமாக வைத்து நாம் செயல்படுவதில் நிறைய வெற்றிகள் கண்டிருக்கிறோம். நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி வட மாநில தலைவர்களோடு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கியது அன்பு தலைவர் வாழப்பாடியார் அவர்கள்.
வாழப்பாடியார் அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரை டெல்லிக்கு அழைத்து சென்று அங்க இருக்கக்கூடிய மறுநாட்டு தலைவர்களோடு, காங்கிரஸ் கட்சி தலைவர்களோடு, பிரதமரோடு சந்தித்து எல்லாம் ஒரு சந்திப்பை உருவாக்கி மிகப்பெரிய அறிமுகத்தை உருவாக்கி இது ஒரு சமூகத்திற்கான கட்சி, ஒரு சமூகத்திற்காக இடஒதுக்கீட்டுக்கு போராடி கொண்டிருக்கிறது. தனக்கு மட்டுமல்ல, தான் சார்ந்த எந்தெந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இந்த இயக்கம் போராடி கொண்டது. ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் அறிமுகத்தையும் கொடுத்த தலைவர் அன்பு தலைவர் வாழப்பாடியார் அவர்கள். ஆனால் அவரெல்லாம் கல்லடிக்கப்பட்டார். அப்போ ஒரு தேசிய அளவிலே ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் ஒரு இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வலிமையான கட்சியோடு தான் இணக்கமாக இருந்து நீங்கள் பயணிக்க வேண்டும். அதுதான் டாக்டர் ஐயாவுடைய எண்ணம். ஆனால் அன்புமணியுடைய எண்ணம் நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு பயணிப்போம் என்பதுதான். இப்போ ஒரு சரியான பாதையை நோக்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது, எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றது. ஆனால் இன்னமும் நீங்க பாராளுமன்றத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்ல. காரணம் என்ன? நீங்க தேசிய கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுதான் மிகப்பெரிய தவறு. நீங்கள் பிராந்திய கட்சிகள், மாநில கட்சிகளை வலிமையான கட்சிகளோடு இணக்கமாக இருந்து அப்போதுதான் தேர்தல் காலத்தில் கூட்டணி அமைத்து நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெற முடியும். அதன் மூலமாகத்தான் வலிமையடைய முடியும். அந்த உண்மையை உணர்ந்து தான் எதிர்கால தேவைக்காக பாரதிய ஜனதா கட்சியோடு நேரடியாக நம்ம கூட்டணி வைக்க கூடாது, அதிமுக கூட்டணி பேசுவோம் என்கிற நிலையிலே நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் தலைவராக செயல்படுகிறேன் என்கிற நிலையில் மருத்துவர் ஐயா அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னொன்னு பார்க்கணும், நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலே வலிமையாக இருந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் வீரபாண்டியார் அவர்கள். அவர் சொன்னது என்ன? எனக்கு சமுதாய தலைவர் ராமதாஸ் அவர்கள் சொன்னார். வாழப்பாடியார் காங்கிரஸ் கட்சியில மிகப்பெரிய தலைவர், மத்திய அமைச்சர், ஒரு ஆளுமிக்க தலைவர். அவர் தான் சொன்னார், நான் காங்கிரஸ் கட்சியில உறுப்பினராக இருந்தாலும் கூட, எனக்கு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தாலும் கூட எனக்கு சமுதாய தலைவர் ராமதாஸ் தான் சொன்னார். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வளர்வதற்கு மிகப்பெரிய துணையாக இருந்து, தூணாக இருந்து, பின்புலமாக செயல்பட்ட முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவர். ஆனால் அவரே என் சமுதாய தலைவராக நான் ராமதாஸை பார்க்கிறேன் என்று சொன்னார். ஆக ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம், ஆளுமைமிக்க தலைவர்கள் எல்லாம் ராமதாஸ் அவர்களே சமுதாய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு ஒரு வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் வித்திட்டவர். பிறகு இது போன்ற பொதுவெளியில் பேசிக் கொள்வது, தன்னைத்தானே குற்றச்சாட்டிக் கொள்வது, ஒருவரை ஒரு குறை சொல்வது என்பது ஆரோக்கியமான செயல்பாடு அல்ல, வருத்தத்திற்குரியது, வேதனைக்குரியது, தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இனி காரணம் நீங்க சொல்றீங்க, பாஜக தான் முழுமையாக காரணம். சரி, பேசுவோம் சார்.